ஹலோ கைஸ், நான் மூன். எனக்கு வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இந்த ஒன் ஷாட் எப்படி முடியும்னு தெரில, பார்ப்போம். சேடாக தான் முடியும்னு நான் வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓகேனா பாருங்கடா, இல்லைனா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்ட்ரோ பார்ப்போம். இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்யூசிவ் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுற பேரண்ட்ஸ். அந்த மாதிரி ஜேகே பார்த்தீங்கன்னா, ஜேகே வந்து ஒரு ஆர்பன், யாரும் இல்லை, 2 பேரும் ஹை ஸ்கூல் தான் படிக்கிறீங்க. ஸோ இது போதும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஜேகே கூட ஒரு ரிவர் கிட்ட தான் உட்காந்துருக்கீங்க, செம்மையாக அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே, என்னால் முடியல ஜேகே, ரொம்ப பண்ணுறாங்க, எனக்கு இவ்வளோ தான் நானும் தாங்குவேன், ஒரு பொண்ணாகவே மதிக்கிறதில்ல, அப்புறம் எதுக்கு இவனுங்களுக்கெல்லாம் பொண்ணே வரக்கூடாது. ஜேகே எல்லாத்தையும் சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டு உங்களை தடவி கொடுத்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரில, வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை நான் ஒரு பேர்டனாக இருக்கேன் ஆகுனா சொல்லுவாங்க ஜேகே, நான் பேர்டனாக இருக்கேன், அப்புறம் எதுக்கு பெற்றாங்க? நான் கேட்டு நான் வரேன்னு, என்னால் முடியல, சூசைட் தாட்ஸாக தான் வருது. ஒயன், ரொம்ப பேசாத, கொஞ்ச நாளில் சரியாயிடும் எல்லாம். ரொம்ப புரியுது, எனக்கு புரியுது, நீ அழுவாத. ஆனால் இதெல்லாம் ரொம்ப டூ மச் தான். ஒரு படிக்கிற பொண்ணு மேலே இவ்வளோ ப்ரெஷர் போட்டால் எப்படி? புரியுதுடி, அதுக்குன்னு இவ்வளோலாம் இன்டென்ஸாலாம் போகாது, தெரியுதா? நான் ஒருத்தங்க இருக்கேன், அதனால தான் இன்னும் உயிரோடு இருக்கேன். வாயை உடச்சிருவேன் இந்த மாதிரி பேசினேன்னா. தேவையில்லாமல் பேசினிருக்காது, தெரியுதா? கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காரு, ரிலாக்ஸ் பண்ண தானே இங்கே வர அப்படின்ட்டு இன்னும் தடவை கொடுக்குறாரு. சரி, சாப்பிட்டியா? நானாடி? இல்லை, சாப்பிடல. ஏன் சாப்பிடல? பசிக்கல. என்ன ஜேகே எப்படி இருக்க? ஒழுங்காக சாப்பிடு ஜேகே. இங்கே பாரு, எப்படி ஸ்கின்னி ஆகிட்டே போகிற. இது ஸ்கின்னி ஆடி உனக்கு? கொழுப்பு தண்டி உனக்கு. சரி, நீங்கள் வருடுத்து உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரியுமா? தெரியாதே, தெரிஞ்சால் கொன்னே போட்டுருவாங்க. அப்புறம் எப்படி வர? ஜேகே, எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் இருக்கிறப்ப எனக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன பண்ணணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியும். அப்படியாண்டி மாட்டிக்கிட்டு அடி வாங்குற? ஜேகே, அதான் ஞாபகப்படுத்தாத. சரி, நீ சாட்டி அடி. இல்லை, நானும் சாப்பிடல. பார்த்தியா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் இது சொல்லிட்டு இப்போ நீ சாப்பிடாம வந்து உட்காந்துருக்க. சாப்பிட தான் போனேன், அதுக்கு தான் என்ன எவ்வளோ அடி. என்ன அடியும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேணும்? எனக்கே தெரியல ஜேகே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதாக பண்ண போகிறேன், கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவும் சொல்லாதடி. அவங்க ரெக்ரெட் பண்ணுவாங்களோ இல்லையோ, நீ கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவ. நான் என்னடி பண்ணேன்? ஐ மீன் ரெக்ரெட் இல்லை, ஆனால் ஒன்று ஏதாவது ஹர்ட் பண்ணிவிடுவேணும்னு பயமாக இருக்குது. நீ இந்த மாதிரி பேசுகிறதே ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தாண்டி இருக்கு. சரி ஜேகே, சரி, சாரி, ஓகேவா, சாரி அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாடி எப்போ பார்த்தாலும் இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டு வர, நல்ல துணி இல்லையாடி உன்ட்ட? ஜேகே, நான் எனக்கு வாங்கி கொடுத்தா நான் ஏன்டா இதை போட்டு வர போகிறேன்? வேணும்னே பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி ஒரு நாள் என் தம்பியோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டேனா, அதுக்கு எவ்வளோ அடி தெரியுமா? இப்படி தான் பண்ணுவாங்க. என் தம்பிக்கு தான் எல்லாமே, நான் பொண்ணாக பிறந்துட்டேன்ல, அதுக்கு தான் இவ்வளோ இது. ஜேகேவால் எதுவும் சொல்ல முடியல, அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க 2 பேரும். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் ஸ்கூலுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கீங்க, ஹை ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் வாசலில் வந்து நிற்கிறீங்க உங்கள் தம்பிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு. அவனை அவ்வளோ பேம்பர் பண்ணுறாங்க, உங்களை இது வரைக்கும் பண்ணதே இல்லை, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவன் கிளம்பி வரான், அவனுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பீங்க, உங்களை ஒரு இதுவாக கூட மதிக்காமல் அவன் போயிட்டே இருக்கான். நீங்கள் பாய் சொல்கிறீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு, அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியே சோகமாக அப்படியே போகிறீங்க உங்கள் தம்பி பின்னாடியே. ஹோம்ஒர்க் முடிச்சியாடா? எதுக்கு? ஹோம்ஒர்க் முடிச்சியான்னு தானே கேட்டேன். நான் முடித்தா என்ன, முடிக்கலைன்னா உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. என்ன ஹோம்ஒர்க் முடிச்சா தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளோ கோவப்படுறான். சரி, என்ன சாப்பாடு சாப்பிட்ட? ஏன் நீ சாப்பிட்லையா? இல்லை, சாப்பிட்ல, தான் கேட்குறேன். நான் ஏதோ சாப்பிட்டேன், உனக்கு என்ன போய் சாப்பிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுறியா? அதெல்லாம் முடியாது, கிளம்பு அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருக்கான். நீங்கள் அவன் ஜாலியாக தான் பேசுகிறான்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க அவன் பின்னாடி. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுறீங்க, அங்கே ஜேகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்களுக்காக. நீங்கள் போய் அப்படியே அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க.
அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறான். இங்கே உங்கள் தம்பி போய் ஏதோ ஒரு கேங் கூட சேர்ந்துக்கிறான். அந்த கேங் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பியை விட பெரியவங்களாக இருக்காங்க எல்லாரும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்கவே. ஆனால் உங்கள் தம்பி கேட்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஆஃப் டே போகுது. ஜாலியாக தான் இருக்கீங்க ஜேகே கூட, ஒரு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி மட்டும். நீங்கள் இப்போ தனியாக அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுவாங்களா அந்த சைட் போயிட்டுருக்கீங்க. உங்களோட தம்பியோட கேங் இருக்குது. அந்த கேங் பார்த்தீங்கன்னா பெருசாக இருப்பாங்க எல்லோரும், உங்களோட ஹைட்டாக இருப்பாங்க. அப்புறம் தம்பியை விட பெரியவங்க. உங்களுக்கு தெரியும் நல்ல குரூப்பே இல்லை. இருந்தாலும் உங்கள் தம்பி கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் எதுவும் சொல்லலை. நீங்கள் அப்படியே தற்செயலாக பார்க்குறீங்க. உங்கள் தம்பி நிற்கிறான், அவனை சுற்றி நிறையா பசங்க அவங்க கேங் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ போய் உங்கள் தம்பிக்கிட்ட கேட்குறீங்க, டேய் என்னடா பண்ணுற? நான் எத்தனை தடவை சொல்கிறேன் இவங்க கூடலாம் சேராதுன்னு, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாரு. ஏய் நீ எதுக்கிட்ட இங்கே வந்த? போ இங்கேருந்து. டேய் ஜேசன் வா, இங்கெல்லாம் நிற்காத, ஸ்மோக் பண்ணுறாங்கடா, உன்னை எதாவது பண்ணிட்டாங்கண்ணா எனக்கு பயமாக இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவன் தட்டி விட்டுடுறான் அவங்க கையை. யார் நீ? என்ன அக்கான்ற திமிரா உனக்கு? இங்கே பாரு, உன்னெல்லாம் ஒரு இதுவாக கூட மதிக்கலை, அது கூட உனக்கு தெரில தானே? அவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இதுவாடி நீ, போடிங்கேருந்து அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேசன், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் நான் கூப்பிடுறேன். உன்னை இந்த மாதிரி பார்க்க பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது. நீ ஏதாவது ட்ரக் அடிக்ட் ஆகிடுவியோன்னு. இங்கே வா, நீ வா என் கூட, ஒரு தடவை கேளு. அக்கா சொல்கிறேன்ல. ஏய் எவடி அக்கா, சிக் போ இங்கேருந்து அப்படின்ட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக பேசுகிறான் அவங்கள பற்றி. ஒரு மாதிரியாக ஆகிடுது உங்களுக்கு. அப்போது அந்த ஜேசனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன், என்னடா உன் அக்கா தனியாக சுற்றுறா, கூட ஒருத்தன் அனாதை பையன் இருப்பானே எங்கே அப்படின்றாங்க. உங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. டேய் யார் அனாதை? அவன் இந்த மாதிரி கருமாந்திரத்தெலாம் பண்ண மாட்டான் தெரிதா? அவனை பற்றி பேசுறதுக்கு உங்கள் வாயெல்லாம் சீல் பண்ணி விட்டுருவேன் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கத்துறீங்க. ஏய் எதுக்குடி கத்துற? இப்போ அவன் அனாதை தான், அதான் உண்மை. கிளம்பி இங்கேருந்து, ரொம்ப பேசாத. இங்கே பாரு, அக்கான்னு ஒரு இதுக்காக தான் நான் நின்றுட்டுருக்கேன். இதுவே வேறு எதாவது இருந்தா அவ்வளோதான். என்னடா என்ன பண்ணுவ? இங்கே பாரா, போய் அப்பா அம்மாட்ட மட்டும் சொன்னேன்னு வையே, சொல்லு என்ன பண்ணுவாங்கடி? ஒன்றை தான் போட்டு அடிப்பாங்க. நான் வேறு ஏதாவது மாற்றி சொன்னேன்னு வையே, உனக்கு தான் எல்லாமே அப்படின்னோடனே நீங்கள் ரியலைஸ் ஆகுறீங்க. அது உண்மை தான். அவன் இன்னும் லைட்டாக ஏதாவது உங்களை பற்றி சொன்னால் கூட ரொம்ப கோவப்படுவாங்க உங்கள் மேலே. ஜேசன் இப்போ கூட ஒன்றும் இல்லை, அக்கா கூப்பிட்றல, நான் ஒரு தடவையாச்சும் கேள்றா. இதெல்லாம் வேண்டாம் ஜேசன். இப்போ இவங்க உன் முன்னாடி பண்ணுறாங்க, அப்புறமா ஒன்றையே பண்ண வைப்பாங்கடா. என்னால் அதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குடா, வந்துரு அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க நீங்கள் கெஞ்சிட்ட பத்து. ஏய் அசிங்கமாக இல்லையாடி உனக்கு? எத்தனை பேர் சிரிக்கிறாங்க, அப்பயும் நிற்கிற. நீலாம் எனக்கு அக்காவே கிடையாதுடி, வெறும் பேருக்கு தான். நான் உன் அக்காவே நினைக்கல. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பி போடி சனின்னு அப்படின்னு திட்டிடுறான். நீங்கள் அவ்வளோதான், அங்கே நிற்க முடியாமல் வந்துடுறீங்க கோவத்தில். வரப்போ தான் ஜேகே மேலே இடிச்சிடுறீங்க. ஏய் பையனே, எங்கே அடி தேடுத்தோன்ன? எவ்வளோ நேரமாக தேடினேன் தெரியுமா? எங்கே இருந்த? ஜேகே வா ஜேகே, இங்கேருந்து போகலாம். ஏய் ஏன்டி கோவமாக இருக்க? ஜேகே என் தம்பி இருக்கான்ல, ஆமாம் ஜேசன், என்னாச்சு? ஸ்மோக் பண்ண போகிறானா? இல்லை, அவன் நிற்கிறான், அவனை சுற்றி நிறைய பேர் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவன் அப்படி பார்த்துட்டு அப்புறமா ஸ்மோக் பண்ணால் என்ன ஆகும்? ஏன்டி போய் நிறுத்த வேண்டியதானே? நிறுத்தினண்டா, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன. ஏய் என்ன பேசலானுங்க, வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். இல்லை வேண்டாம் இங்கே வா, போவாத, எனக்கு பசியுது அப்படின்றீங்க. டக்குன்னு நின்றுட்டு, சாப்பிட்லையாடி நீனும்? இல்லை ஜேகே சாப்பிட்ல, வா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஸ்கூல் முடியுது, எல்லோரும் போகிறீங்க. நீங்கள் தான் லாஸ்ட்டாக போவீங்க எப்பவுமே ஜேகே கூட போயிட்டே இருக்கிறப்ப தான் உங்கள் தம்பி பார்க்குறான். ஏய் என்னாடி, நான் ஏதோ பெரிய புளுத்தி மாதிரி பேசிட்டு போனேன், இப்போ என்ன அவன் கையை பிடிச்சிட்டு தான் போகிற அப்படின்ட்டு அவன் சைக்கிளில் உட்காந்துருக்கான். திரும்பி உட்காந்த மாதிரி உங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி உட்காந்துருக்கான். முன்னாடி ஒருத்தன் ஓட்டிகிட்டு போகிறான். அவன் அப்படி போயிட்டே இருக்கிறப்ப இவன் உட்காந்துக்கிட்டு கத்திட்டு போகிறாங்க முன்னாடி. நீங்கள் அதை பார்க்குறீங்க. பொறுக்கி ஆயிட்டான், அவ்வளோதான்.
இதுக்கு மேலே மாற்ற முடியாது அவனை அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே சொல்கிறீங்க. ஜேகேக்கு கேட்குது. என்னாடி என்ன சொன்னாங்க, ரொம்ப பலமாக அடி வாங்கியிருக்க போல. என்ன ஜேகே உனக்கு சிரிப்பு வருதா? இல்லை 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 ஒன்றும் இல்லடி. ஜேகே சிரிக்காத, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ பாவம் என்னடி, ரொம்ப பாவம் தருமா. எனக்கு மட்டும் ஏதாவது வழி இருந்துச்சுன்னு வை, என் கூட உன்னை வச்சுப்பேன். ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. கீழே சண்டை நடக்குது, ரொம்ப கத்திக்கிட்டாங்க 2 பேரும், அப்பாவும் அம்மாவும். அவங்களால இருக்கவே முடியல, இருந்தாலும் உட்காந்து தான் இருக்கீங்க, வேறு வழி இல்லை. படிக்க ட்ரை பண்ணுறீங்க, இவங்க போடுற சத்தத்துலேயே சுத்தமாக படிக்க முடியல உங்களால். உங்களுக்கு ப்ரெஷர் மண்டைக்கு ஏறி எல்லாத்தையும் தள்ளி விட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க, காதெல்லாம் பொத்திக்கிட்டு அழுவுறீங்க. ஆனால் யாரும் கேர் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ அங்கேருந்து ஏந்திரிக்கிறீங்க, ஜன்னல் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஓடுறீங்க. ஓடி போய் ஜேகே வீட்டை தான் தட்டுறீங்க, அங்கே ஜேகே இல்லை. ஸோ அந்த ரிவருக்கு தான் போகிறீங்க, அங்கே தான் ஜேகே வந்து உட்காந்துருக்கான் சாங் கேட்டுக்கிட்டு. நீங்கள் அவனை பார்த்தோன்னே செம்ம அழுக, போய் பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே டக்குன்னு ஸ்டார்டட் ஆகிட்டு, ஏய் ஒயனே என்னாடியாச்சு ஒயனே அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு முன்னாடி. நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அழுவுறீங்க, உங்களை அப்படியே கப் பண்ணிக்கிறாரு. ஏய் என்னாடியாச்சு, மறுபடியும் சண்டையா, அடிச்சிட்டாங்களா என்னாடி? ஏய் அழுவாதடி, சொல்லுடி ஃபஸ்ட்டு. நீங்கள் ஜேகே விடவே இல்லை, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க, ஹக் பண்ணிக்கிட்டு அழுவுறீங்க. ஜேகேக்கு புரியுது ஏதோ பிரச்சனைன்னு, ஸோ டிஸ்டர்ப் பண்ணலை, உங்களை அழுவட்டோன்னு விட்டுடுறாரு. உங்களை அணைச்சிக்கிட்டு குழந்தைய ஆட்டுவாங்க அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்காரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தூக்கம் வருது, ஆனால் அழுவியும் வருது. கொஞ்ச நேரத்தில் காம் ஆகிட்டு நீங்கள் ஜேகே அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு உங்களை பார்த்துட்டு, குழந்தைய பார்க்குற மாதிரி. என்னடி என்ன ஓகேவா, இப்போ பேசலாமா? நீங்கள் இல்லைன்னு தலையாட்டுறீங்க. என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு, பேசாமல் என் கூட வந்துடுறியா, எங்கேயாவது போயிடுவோம். ஆனால் லீகல் ஏஜ் இல்லடி, ஏதாவது பிரச்சனையாவா தான் பார்க்குறேன். நீங்கள் ஜேகேவே குழந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, என்னாடி இப்படி பார்த்துட்ருக்க, ஒரு மாதிரி இருக்குடி எனக்கு. நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது என் கையே, அப்படியே தூங்கிடுவியா என்னை விட்டா அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. என்னாச்சு சொல்லு, தானே இருக்கேன்ல, எல்லாத்தையும் சொல்லுடி. ஜேகே எப்படி சொல்லுவேன், என்ன சொல்லு, காமாவு ஃபஸ்ட்டு. இப்படி திக்கிட்டே இருந்தா. இல்லை எனக்கு சொல்ல வேண்டாம் ஜேகே, அன்வான்ட் ஸ்டோரி அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லுவியே, அவ்வளோ பெருசு இல்லைல்ல, ஓகே தானே? ஓகே தான், எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அதான் இங்கே வந்துட்டேன். ஓ சரி, நான் சாப்பிட்டியா என்ன? இல்லை. என்ன தாண்டி எப்போ கேட்டாலும் சாப்பிடல, வீட்டில் சோறு போடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் போட மாட்டாங்க, நானாக போய் எடுத்துக்கிட்டா தான் உண்டு. பையனை ப்ரோமுக்கு வருவியாடி? என்ன ஜேகே, ப்ரோம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தெரியல, எப்போ ஜேகே? அதான்டி, இதோ நான் லஞ்ச் பிரேக்கில் வந்தேன் உன்னை தேடிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி பண்ணாங்க, அப்போ நீ இல்லை, அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். இல்லை ஜேகே, எனக்கு ப்ரோம்லாம் போகிற ஐடியா இல்லை. ஏன்டி? ஏன்னா என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, நான் எப்படி போட்டு வருவேன், என்னத்தை போட்டு வருவேன்? சரிடி, நான் வேணா வாங்கி தரவா? ஐயோயோ அவ்வளோதான், வீட்டில் தெரிஞ்சா எனக்கு ஒன்றே போட்டுருவாங்க. என்ன தாண்டி அப்புறம் எப்படி வருவ? எனக்கு தெரியல ஜேகே, எனக்கு போகிற ஐடியா இல்லை. ஏய் ஒரு தடவை கூட உன்னை மேக்கப்போட பார்த்தது இல்லடி நான், எப்போ பார்த்தாலும் இந்த கிழிஞ்ச துணியே போட்டுட்ருக்கா, எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குடி ஒயனு. நான் என்ன ஜேகே பண்ணுறது, என் தம்பி ட்ரெஸ்ஸையும் எடுக்க விட மாட்டாங்க என்ன, உனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி தர மாட்டாங்களாடி? ஆஹா, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி அந்த நாய்ங்களுக்கு. ஷோ கியூட்டுடிங்கயாண்ணா அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே அவனுக்கு கேட்கவா? என்னாடி, எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவல்ல, அதை பாட. ஏய் இப்போ எனக்கு மூடு இல்லடி. ப்ளீஸ் ஜேகே, எனக்கு கம்ஃபர்டிங்காக இருக்கும் அந்த பாட்டு,
எனக்கு புரியலனாலும் எனக்கு பிடிக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் பாடேன். ஏய் வேணாண்டி, கம்னு உட்காரி. ஜெய்கே பாடவே மாட்டியா அப்படின்ட்டு அவர் கண்ணே பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்காதா, நீ பாடவே மாட்டியா ஜேகே, அவ்வளோதான். பாடுறேன்டி பாடுறேன், அப்படி பார்க்காத அப்படின்ட்டு அவர் திரும்பிக்கிறாரு. ஐயோ தேங்க்யூ ஜிகே, இப்பயே பாடு இப்பயே பாடு அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அவரை. 함께 울고 이 단순한 감정들이 내겐 전부였나 봐. 언제쯤을 깨닫지 그때 마주한다면 눈을 보고 말할래요. ஸோ அவர் பாடிட்டே இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. ஜேகே இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. அவர் கண்ணை மூடிட்டு பாடிட்டுருக்காரு. நீங்கள் ஒரு ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. அவர் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் கண்ணத்துக்கிட்ட போயிட்டு அப்படின்ட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்றீங்க. அவர் பாடுறதை நிறுத்திட்டு டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. தேங்க்யூ ஜங்கு, நான் எது கேட்டாலும் செய்யறதுக்கு. நீ காயப்படுத்தாததை நீயே ஹீல் பண்ணுற, எப்படின்னு தெரில. யாரோ காயப்படுத்துனதை எப்படி ஜங்கு நீ ஹீல் பண்ணுற அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்ன ஜங்கு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. என்ன ஜங்குக் சொல்ல வர? ஐ லவ் யூடி ஜங்குக், ஐ லவ் யூடி வயன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும்னு தோணுது. எதா சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோக் ஆகிடுமோன்னு எனக்கு பயம்டி, அதனால தான் நான் சொல்லலை. ஆனால் எனக்கு அடக்க முடியல. முன்னாடி அவ்வளோ மேஜிக் பண்ணுற ஒரு கிஸ்ஸிலே எனக்கு இன்னொன்று வேணும் ஜங்குக். முடியாதுன்னு சொல்லாதடி, நான் உனக்கு கன்ஃபார்மாக நல்லா பார்த்துப்பேன். எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு என் மேலே. நீ எனக்கு கிடைச்சா போதும், ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்டி. நீ எனக்கு வேணும், முடியாதுன்னு சொல்லாத ஜங்குக். ஒயன் ப்ளீஸ் ஒயன். ஜங்குக் நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு. இதெல்லாம் டெசர்வ்டே இல்லைடி, இந்த வாழ்க்கை உனக்கு சத்தியமாக டெசர்வ்டே இல்லை. நான் கூப்பிட்டு போகிறேன் என் வேர்ல்டுக்கு, தனியாக நம்ம மட்டும் இருக்கலாம், புரியுதா அப்படின்ட்டு உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே உங்களை கப் பண்ணிக்கிட்டு சொல்கிறாரு. அவ்வளோ லவ் தெரியுது அவர் கண்ணில், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கா ஐ லவ் யூ டூடா, ஆனால் இந்த ஜென்மத்தில் சேருமான்னு எனக்கு தெரியாது. ஒயன் அப்படிலாம் சொல்லாத, எனக்கு நீ வேணும். நீ மட்டும் 18 இயர்ஸ் ஆகிடு, நான் கன்ஃபார்மாக உன்னை கூப்பிட்டு போயிடுவேன் பாரு அப்படின்ட்டு அவர் அந்த சைடு திரும்பிக்கிறாரு கோவத்தில். ஏன்டா இப்போ தான் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருந்தா, என்னாச்சு? ஐயோ என்னாச்சு இந்த செல்லத்துக்கு அப்படின்ட்டு போய் கொஞ்சறீங்க ஓடியட்ட. ஜங்கு லவ் யூ சொன்னல, என்னாடி பதில் சொல்கிற? லவ் யூ டூடா, லவ் யூ அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க அவர் சீக்ஸை. நீங்கள் 2 பேரும் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்ச நேரம் கழித்து தான் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் அந்த சண்டை இன்னும் நிற்கலை. அப்போ தான் உன் தம்பி உள்ளே வரான் கதவு திறந்துக்கிட்டு. நீங்கள் பயந்துட்டீங்க, ஏன்னா விண்டோ கிட்டேருந்து இறங்க தான் பார்ப்பீங்க. இறங்குறப்போ ஒரு கால் அந்த சைடு இருக்கும், அதை பார்த்துறாங்க தம்பி. என்னடி பண்ணிகிட்ருக்க? ஜேசன் கதவு தட்டிலாம் உள்ள வர மாட்டியாடா? என்னடி பண்ணிகிட்டு இருந்த? என்னது அது கால்? ஏன் அப்படி வச்சுருக்க? குதிக்க போறியா? சாவ போறியா? அவ்வளோலாம் எக்ஸைட் ஆகாத, அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன்டி அப்படி வச்சுருக்க? நான் சும்மா வச்சேன், உனக்கியா அப்படின்ட்டு டக்குன்னு இறக்கிடுறீங்க காலை. எல்லாம் முடிஞ்சிடுச்சா? சண்டை முடிஞ்சிடுச்சுல்ல, நீ ஏன் இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறீங்க. சாப்பிடவா அப்படின்ட்டு உங்களை சஸ்பெக்டடாகவே பார்த்துட்டு அவன் போயிடுறான். நீங்களும் போகிறீங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கு இப்போது. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே, ஆனால் உங்களுக்கு புரியுது என்ன பேசுகிறாங்கன்னு. என்னங்க அதான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் பொண்ணு கேட்டான்னு சொன்னீங்களே, இந்த நாயை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? நம்மளுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்படிலாம் இல்லடி, அவனுக்கு 18 வயசு கீழே இருக்க பொண்ணுலாம் இது 18 ஆகட்டும், அப்புறம் தார்த்தி விட்டுடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லைட்டாக கேட்குது, உங்களுக்கு டியர்ஸாக வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே சாப்பிட்றீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. தூக்கமே வரல.
ஜங்குக்கோட வேர்ட்ஸ் அவ்வளோ இதுவாக இருக்கும் உங்கள் மண்டையிலேயே. யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம். ஷோ ஜங்குக்கா, என்னடா பண்ணிட்டேன்? ஐயோ தூக்கமே வரமாட்டுதே. ஜங்குக்கா, லவ் யூடா. நான் வந்துடணும் சீக்கிரமாக. 18 ஆனால் நான் வந்துடுவேன், கன்ஃபார்மாக வந்துடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தான் சடனாக ஜேகே ஒன்று சொன்னது ஞாபகம் வருது. ஏய், ஒரு தடவை கூட உன்னை மேக்கப்போட பார்த்தது இல்லடி நான். ஜேகே மேக்கப்போட பார்த்தது இல்லைன்ட்டானே. ஒரு தடவையாச்சும் போட்டு காமிச்சிடணும், ஆனால் போட தெரியாதே. என்ன பண்ணுறது, என்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு ஏஞ்சி பார்க்குறீங்க உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளை. அங்கே அவ்வளோவாலாம் இல்லை, ஒரே ஒரு பவுடர் டப்பா அப்படி தான், அது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஒரு பிளான் உங்கள் மண்டையில் வருது. அப்படியே ஸ்மெக் பண்ணிக்கிட்டு படுக்கிறீங்க, படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இன்றைக்கி தான் ப்ரோம் டே. எல்லோரும் ப்ரோம்க்கு ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களால் போக முடியல, ஏன்னா ட்ரெஸ் இல்லை உங்கள்கிட்ட, எல்லாம் கிழிஞ்சி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அம்மாட்ட போகிறீங்க. அம்மா. என்னடி? அம்மா, என்கிட்ட ட்ரெஸ்ஸு இல்லைம்மா. எதுக்கு? ப்ரோமுக்கு போவ. ப்ரோமுக்கு எதுக்கு போகிற நீ? உன்னெல்லாம் போக சொல்லியே. குடும்பத்தில் ஒருத்தவங்க போனால் போதும், உன் தம்பி தான் போகிறான்ல, நீ போகணுன்னு அவசியம் இல்லை, போய் உட்காரு அப்படின்னு ரூடாக சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு ஒரு தடவை ஆசையாக இருக்குமா, ஒரே ஒரு தடவை போகிறனே. எப்படி போவ? உன்கிட்ட தான் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. உன் அப்பா சொன்னால் என்ன தான் கற்றுவான். அம்மா, ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கூட அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்க தான் உங்களோட அம்மா. அவங்களுக்கு தெரியும், ஹேட் பண்ணாலும் கொஞ்சம் பாசம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவங்க அம்மா போகிறாங்க, போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அவங்களோட வெட்டிங் ட்ரெஸ் தான் அது, ஆனால் ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருக்கு அங்கங்கே. வயனு, இது பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னால் எனக்கு தைக்க தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது. இதை மட்டும் தைச்சிக்கோ, உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போயிட்டு வந்துரு. உன் தம்பி கண்ணில் மாட்டாத, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது உங்கள் அம்மா இப்படி பேசுகிறது. அம்மா தேங்க்ஸ்மா, இதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவுக்கு டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஆனால் அது காமிச்சிக்கல. அவங்க அந்த சைடு திரும்பிக்கிறாங்க. சரி, இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு, உன் அப்பா வந்தானா அவ்வளோதான் அப்படின்னு ரூடாக சொல்கிறாங்க. நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. போய் உட்காந்துக்கிட்டு நீடில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கிறீங்க. எல்லாம் மைண்டு ஃபுல்லாக ஜங்குக் தான். எப்படியாச்சும் ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி நியூவாக போய் நின்று காமிச்சிடணுன்னு ரொம்ப நேரம் ஆகுது. தைச்சி முடிச்சிடுறீங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அதை போட்டு நல்லா திரும்பி திரும்பி பார்த்துக்கிறீங்க மிரரில். அவ்வளோ நல்லா இருக்கு உங்களுக்கு. நல்லா இருக்கே, ஜங்குக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டு கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்க. அப்படியே பேர் ஃபேஸ்டாக இருக்குது. உங்களுக்கு மேக்கப் போடணுன்னு இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, உங்கள் அம்மா கிட்ட மேக்கப் இருக்குது. ஸோ உங்கள் அம்மா அங்கே இருக்காங்களான்னு பார்க்குறீங்க. அவங்க இல்லை, கிச்சனில் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறீங்க உங்கள் அம்மாவுக்கே தெரியாமல். அவ்வளோ சைலண்ட்டாக பண்ணுறீங்க. இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. அவ்வளோ சைலண்ட்டாக வந்துட்டு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அங்கக்கிட்ட காமிக்கணுமே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தான் எல்லோரும் ப்ரோம்க்கு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடைன்னு இறங்கி போகிறீங்க ப்ரோம்க்கு. நீங்கள் அந்த வாசல், அந்த ப்ரோம் நடக்கிற ஈவெண்ட் வாசல் வரைக்கும் போயிடுறீங்க. எல்லாரோட ட்ரெஸ்ஸும் அவ்வளோ பளபளன்னு இருக்குது, அழகாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர் ஆகிடுது. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, அவ்வளோ பழசாக இருக்குது. ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. இதை கூட அஃபோர்ட் பண்ண என்னால் முடியலல்ல, நான்லாம் எதுக்கு இருக்கேன்? ஜங்குக்கிட்ட மட்டும் தானே காமிக்க வந்தோம், அவன்கிட்ட காமிச்சிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறீங்க. ஜங்குக்கு தேடிக்கிட்டு உள்ளே போகல. ஸோ ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு எடுக்கிறாரு. ஏய் ஒயனே, என்னாடி கிளம்பி போயிட்டியாண்ணா? ஜங்குக்கா, எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன்டி. ஏய், நீ இன்னும் ப்ரோம்க்கு வரல? என்னாடி ப்ரோம்லையா இருக்க? இல்லை ஜங்குக்கா, நீ எங்கே இருக்க? நான் சொன்னேனே வீட்டில் இருக்கேன்டி. வீட்டில் இருக்கியா? சரி, அந்த ரிவருக்கு வந்துடுறியா? ஏன்டி? இல்லை ஜங்குக்கா, நீ வாயா, நான் ஒன்று காமிக்கணும்
அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை வச்சிடுறீங்க. ஜங்குக்கும் அவ்வளோ க்யூரியஸாக ரிவர் கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் போகிறீங்க, போய் ஜங்குக்கோட கண்ணே பொத்துறீங்க பின்னாடியிலேருந்து. ஏய் வயனே, என்ன கையெடுடி. ஜங்குக்கா, நீ நேற்று என்கிட்ட ஒன்று கேட்டல்ல, அது நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். என்னாடி கேட்டேன்? லவ் யூ, என் கூட வந்துடுன்னு. வரப்போறியாண்ணா? அது இல்லை. அப்புறம் என்னாடி? அப்படின்ட்டு அவர் கண்ணில் இருக்க கையை எடுக்கிறீங்க. அவர் திரும்புகிறாரு. அவ்வளோதான். அவருக்கு சிரிப்பும் வருது, கொஞ்சம் க்யூட்டாகவும் இருக்குது அவருக்கு பார்க்க. என்னடி இது, நல்லா இருக்கா ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ இன்னசெண்டாக கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறப்ப. என்னடி இது? அம்மாவோட ட்ரெஸ்ஸு நான் கேட்டேனா, கொடுத்தாங்க. அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, அதான் தைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா ஜங்குக்கா, உனக்காக தான் போட்டேன் அப்படின்றீங்க. ஏய் வயனு, அழகாக இருக்கடி. என்னாடி இது, ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறது. செம்ம அழகாக இருக்க. ஐயோ அப்படின்ட்டு உங்கள் ஃபார்ஹெட்லேயே ஒரு கிஸ் கொடுக்குறாரு. சிரிக்கிறீங்க. ஏய், யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு? நீ தானே ஜங்குக்கா கேட்ட என்னை மேக்கப்பில் பார்க்கணுன்னு. அதுக்குன்னு ஏன்டி இவ்வளோ அப்ளை பண்ணியிருக்க அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ்டிக் இருக்கும், லிப்ஸ்லேருந்து லிப்ஸ்டிக்கை லைட்டாக துடைக்கிறாரு. ஜங்குக்கா, ஏன் துடைக்கிற? கையெல்லாம் லிப்ஸ்டிக் ஆகிடுது பாது. அது இருக்கட்டும், இவ்வளோலாம் அப்ளை பண்ணக்கூடாதுடி அப்படின்ட்டு இன்னும் துடைச்சி விட்றாரு. அவர் கரெக்ட் பண்ணி விட்றாரு. ரொம்ப அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்றாரு. இப்போ பர்ஃபெக்டாக இருக்கடி, நீ தாண்டி பர்ஃபெக்ட்டு அப்படின்ட்டு உங்களை தூக்கி ஸ்பின் பண்ணுறாரு. ஜங்குக்கா இறக்கிவிடு, பயமாக இருக்கு. ஏய் இறக்குடா அப்படின்றீங்க. அவர் இறக்கி விட்டுட்டு, பையனு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லடி, நான் நார்மலாகவே பார்த்தாலே போதும் அப்படின்ட்டு உங்களுக்கு நெக்குக்குள்ளே ஸ்னகிள் பண்ணிக்கிறாரு. ஏன் ஜங்குக்கா பிடிக்கலையா? ஏய் அப்படி இல்லடி, அழகாக இருக்கடி, சத்தியமாக அழகாக இருக்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோ. எப்படி ஆச்சு? ஐயோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன், தப்பு. சொல்லு ஜங்குக்கா. அதெல்லாம் முடியாதுடி. ஜங்குக்கா, அங்கே பாரு, நான் உனக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவர் டாப்பிக்கை மாற்றுறாரு. நீங்களாம் அப்படியே ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறீங்க. என்னது ஜங்குக்கா? சாக்லேட்டா? எனக்கு பிடிச்ச சாக்லேட்டா? ஐயோ இது எக்ஸ்பென்சிவ் ஆச்சே. குவாலிட்டி அதிகம்ல, அதான் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. உனக்கு பிடிக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன், இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாரு. ஜங்குக்கா தேங்க்யூ அப்படின்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஷோ எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா. இவ்வளோ சத்தியமாக நான் தூக்கிட்டு போயிடணும். ஒரு அனுமதி கொடுறி, என்னோட பிரின்சஸ் இனி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. உங்களை பார்த்துக்கிட்டே அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்கு அவர் ஹைஸ் உங்களை பார்க்குறப்போ. நீங்கள் பாட்டுன்னு எதையும் மைண்ட் பண்ணாமல் சாக்லேட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க, அந்த ரிவர் ஓடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு. வயன் நான் ஒன்று சொல்ல வாடி. சொல்லு ஜங்குக்கா. நீ எத்தனை தடவை கேட்குறதுன்னு தெரில, நீ என் கூட வந்துடுறேன். உன்னை இந்த மாதிரி பார்க்க என்னால் முடியல வயன். என்ன ஆச்சு ஜங்குக்கா? இல்லடி, எனக்கு நான் இங்கே இருக்கிறப்பே உன்னை ஏன் அப்படி நல்லா பார்த்துக்க முடியலன்னு எனக்கு ஒரு கில்ட்டியாகவே இருக்குடி. நீ என் கூட வந்துடுறியா? நான் உன்னை நல்லாவே பார்த்துக்கிறேன், சத்தியமாக நான் நல்லா பார்த்துப்பேன். ஜங்குக்கா, நீ என்னை நல்லா பார்த்துப்படா, எனக்கு அது தெரியும். என்னால் இப்போ வர முடியாது. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தான். ஆனால் பரவாயில்ல ஜங்குக்கா, உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்னால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல ஜங்குக்கா. எனக்கு 18 இயர்ஸ் ஆகட்டும், சத்தியமாக நான் வந்துடுவேன், உன்னை தேடி கண்டிப்பாக வந்துடுவேன். அப்போ போயிடலாம் ஜங்குக்கா. ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா? இல்லடி, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, சொல்ல என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியல. ஏன் அப்படி எனக்கு ரொம்ப வலிக்குது வையன் உன்னை இப்படி பார்க்குறதுக்கு. நீ என் கூட மட்டும் வந்தேன்னு வையன், எனக்கு பிறக்க போகிற குழந்த மாதிரி பார்த்துப்பேன்டி. சத்தியமா நீ என் குழந்த தான், என்னோட குழந்த தாண்டி நீ அப்படின்ட்டு வந்து உங்களோட சீக்ஸை நல்லா பிடிச்சிக்கிறாரு. நல்லா ஃபேஸ் க்ளோஸாக இருக்கு உங்ககிட்ட. ஜங்குக்கா, நான் வந்துடுவேன் ஜங்குக்கா, கவலைப்படாத.
நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? வந்துருவல்லடி, வருவல்ல? வந்துருவேன் சங்குக்கா, வந்துருவேன். உண்மையாவாடி? வருவேன். ஒய்யனு எனக்கு எப்படித்தமாடி இருக்கு? ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி இருக்கு ஒய்யன். அப்படின்ட்டு அவர் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாரு, அழுவுற மாதிரி. ஆனால் அழுவலை. ஏண்டா, என்னாச்சு? இல்லடி ஒய்யனு, ஏதோ ஏதோ இழக்க போகிற மாதிரி இருக்குடி எனக்கு. ஏதோ ஒரு ஃபீலிங்காகவே இருக்கு. ஏதோ என்னை விட்டு போகிற மாதிரி. நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதடி. இன்னானாலும் என்கிட்ட வந்துரு. சரியா? இன்னானாலும் நான் பார்த்துப்பேன்டி ஒன்று. இன்னானாலும் வந்துரு ஜங்குக்கா. உன்னை விட்டால் எனக்கு யாரா இருக்கா? உங்ககிட்ட தானே வரணும் நான். இதோ இந்த ஆர்ம்ஸில் வந்து இப்படி படுத்துப்பேன், அவ்வளோதான். எனக்கு வேறு சேஃபஸ்ட் பிளேஸே இல்லைடா, இது மட்டும்தான் இருக்குது. அப்படின்ட்டு அவர் கைக்குள்ளே போய் படுத்துக்கிறீங்க. அவர் நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு உங்களை, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. எப்பவும் இல்லாத மாதிரி இப்போ ஹக் பண்ணுறாரு ரொம்ப. நீங்களும் நல்லா ஸ்னகிள் பண்ணிக்கிறீங்க அவருக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்ப உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது, கிராஸ்லாம் உதற மாதிரி. நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க, ஆனால் ஜங்குக்கு இன்னும் ஹக்லேயே தான் இருக்கார். உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிடுது, பயமாகவும் ஆகிடுது. யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஏந்திருக்கிறீங்க. ஜங்குக்கா, நான் போட்டா? டைம் ஆகிடுது, வீட்டில் தேடுவாங்க. எல்லோரும் ப்ரோ முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க பாரு, பார்த்தா அவ்வளோதான். ஏய் என்ன போறியாடி? ஜங்குக்கா, போய் தான் ஜங்குக்கா ஆகணும், போகணும். இல்லைனா திரும்ப வருவேனான்னு தெரியாது. என்ன இப்படிலாம் சொல்லாதடி. சரி ஜங்குக்கா, சொல்லலை. நான் இப்போ போட்டா? விடு. ஏன்டா அப்படி பிடிச்சிருக்கா? ஏதோ நான் எப்பயே செத்து வையனு. சரி சரி, சொல்லலை, அது ஃப்ளோவாக வருதுடா. வாயை உடச்சிருவேண்டி நான் இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேனா. சரிடா விடு, நான் போகிறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி போயிட்டு வரேன், விடு விடு ஜங்குக்கா. அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக விடுறாரு, விட மனசு இல்லாமல் விடுறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னாடி சிரிப்பு வருதா உனக்கு? எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது தெரியுமா இப்போது? ஓடி, உனக்குலாம் ஒன்றுமே தெரில. ஜங்குக்கா, எனக்கு அப்படி தாண்டா இருக்குது. ஆனால் நான் போய் தான் ஆகணும், இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. என் அப்பா இருக்கானே, ஐயோ பைத்தியக்காரன், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது. சரி நான் போயிட்டு வரட்டா? போடி, கிளம்பு. ஜங்குக்கா, அழகாக சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்போ தான் போவேன். போவாத ஜங்குக்கா, ஏன்டா அப்படி விளாடுற? சரி போயிட்டு வாடி, போயிட்டு வா, ஓகேவா? வரணும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. சரி வருவேன், பாய் அப்படின்ட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு தனியாக. அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அவரும் போயிடுறாரு அவரோட வீட்டுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா இருக்கிறது தெரியாமல் உங்கள் அம்மா சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்கிறதும் மறந்துட்டு அப்படியே ஜாலியாக போகிறீங்க. நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போய் அப்படியே மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலியே அப்படியே அசம்பிள் ஆகிருக்கு. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது உங்கள் அப்பாவை பார்த்தோன்னே. அவ்வளோ கோவமாக பார்க்குறாரு உங்களை. அப்படியே பெல்ட்டில் கை வச்சுருக்காரு. உங்கள் அம்மா ஓரமாக நிற்கிறாங்க. அப்படியே பயத்தோட ஷிவர் ஆகிட்டே வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு. உங்கள் தம்பி எங்கள் ஓரமாக நின்று ஸ்மிர்க் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ அவன் ஏதோ பண்ணி விட்ட மாதிரி, மாட்டி விட்ட மாதிரி ஒரு லுக்கில் இருக்கான். உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எங்கே போயிட்டு வர? அப்பா எங்கே போயிட்டு வர? ப்ரோமுக்கு போயிட்டு வரேன்ப்பா. ப்ரோமுக்கு நான் நம்பணுமாடி? நம்பணுமா? எங்கே போயிட்டு வர அப்படின்ட்டு ஓங்குறாரு பெல்ட்டை. அப்பா இப்போ இருப்பா, நான் ப்ரோமுக்கு தான்ப்பா போயிட்டு வரேன். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரோமுக்கு போகிறேன், என்ன என் மானத்தை வாங்கலான்னு பார்க்குறியா அப்படின்ட்டு அடிக்கிறாரு. அப்பா வலிக்குதுப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, வலிக்குதுப்பா, இப்போ நான் சொல்கிறது கேளுப்பா. என்கிட்டே பொய் சொல்கிறல, ரோமுக்கு போகிறேன்ற இது வேற. எப்படி பொய் சொல்லுவ? எப்படி பொய் சொல்லுவ அப்படின்ட்டு செம்மையாக அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி க்ரோல் ஆகிடுறீங்க, நீஸ்லாம் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஊர் மேலே போயிட்டு வந்துட்டு எப்படி இந்த பையன் எப்படி இருந்தான், நல்லா கொடுத்தானா எல்லாத்தையும் அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு.
அப்பா பேசுகிற வார்த்தையே கிடையாது, அப்படி பேசுகிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஃபிசிக்கலாக இல்லையோ மென்டலாக ரொம்ப ஹர்ட் ஆகுது அவர் சொல்கிறதெல்லாம். நீங்கள் செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அவர் ரொம்ப பேசுகிறாரு, உங்கள் அப்பா ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு. நடுவில் ஜங்குக்க வேற இழுத்து ரொம்ப திட்டுறாரு. அது இன்னும் தாங்க முடியல உங்களால். பாரு, இந்த அனாதை பையன் கூட இன்னொரு தடவை நான் பார்த்தேன், புள்ளையே இல்லைன்னு கொன்று போட்டு போயிடுவேண்டி, தெரிதா? இன்னொரு தடவை பார்த்தேன்னு வையே அப்படின்ட்டு நல்லா அடிக்கிறாரு. அப்பா, பாவப்பா, அவனை பற்றி எதுவும் பேசாதப்பா. ஏய் பாத்தியா, இன்னும் நான் பண்ணி வச்சிருக்கான் பாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசுவ? என்னாடி என்ன பண்ணான் உன்கிட்ட? அவ்வளோ கொடுத்துட்டானா? என்ன கொடுத்தான்? எல்லாத்தையும் வாரி கொடுத்துருப்பானே அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, அடிக்காதப்பா, வலிக்குதுப்பா அப்படின்ட்டு அழுவுறீங்க, ரொம்ப அழுவுறீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் போயிட்டுருப்பாரு. எல்லாரும் போயிட்டாங்க, உங்களை கண்டுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போய் உங்கள் ரூமில் உட்காடுறீங்க, ரொம்ப அழுவுறீங்க, உங்களால் தாங்கவே முடியல. ஜங்குக்கை நினச்சிக்கிட்டே அழுவுறீங்க. இப்போ ஏஞ்சி போக முடியாது ஜங்குக்கை பார்க்க. ஏன்னா உங்கள் அப்பா அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காரு, அவ்வளோ மிரட்டி வச்சுருக்காரு. நீ இங்கேருந்து அவனை பார்க்க போனேன்னா எல்லாத்தையும் எடுத்துருவேன் அவன்கிட்ட இருந்து, அவனே கொன்றுவான் அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டி வச்சுருக்காரு. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஜங்குக்கா, எனக்கு நீ வேணும் ஜங்குக்கா, இப்போ வேணும், என்னால் வர முடியாது, நீ வேணும், என்னால் முடியல ஜங்குக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் முடியல, நான் உன் கூட வந்துடுறேன், இப்பயே வந்துடுறேன், ஆனால் நான் விட மாட்டாங்க, இன்னும் உன் கூட பார்த்தா அவ்வளோதான் ஜங்குக்கா, உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு ரொம்ப அழுவுறீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சூசைட் தாட்ஸ்லாம் வருது இப்போ உங்களுக்கு. ஸோ 3 days லேட்டர் இன்னும் நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க, வெளியவே போகல. உங்களுக்கு நிறையா கால் பண்ணியிருப்பாரு, ஆனால் நீங்கள் ஒன்றுத்துக்கு கூட அட்டன் பண்ணலை. அட்டன் பண்ணால் தெரிஞ்சிரும். ஸோ எதுவுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கீங்க, செம்மையாக அழுவுறீங்க. அழுது ரொம்ப டயர்டாகிடுது, கண்ணீர் கூட இல்லை உங்கள்கிட்ட இப்போது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கீங்க நீ சாக் பண்ணிக்கிட்டு. அப்போ தான் உங்கள் அப்பா கதவு உடச்சிக்கிட்டு உள்ளே வராரு. ஏய் நாயே, ஒழுங்காக ரெடியாக இருக்கிற, சாயங்காலத்துக்குள்ளே ஒருத்தவன் வருவான், அவனுக்கு தான் உன்னை கட்டி கொடுக்குறதா இருக்குது. ஒழுங்காக இங்கே நடக்கிறது எதுவும் சொல்லாமல் சமத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போய்டுறேன் இங்கேருந்து, தெரிதா? என் மண்டை மேலே உட்காந்து இன்னும் வாசிக்கலான்னு இருந்தேன்னு வையன், கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன் நான், புரியுதா? அப்படின்ட்டு ரொம்ப மிரட்டுறாரு. உங்களுக்கு எதுவுமே காதில் விழலை, ஜங்குக்கு மேலே தான் எல்லா தாட்ஸும். ஏய் உன்கிட்ட தாண்டி பேசுகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க, புரியுதா? வருவான், அவனுக்கு முன்னாடி இங்கே நடக்கிறது ஏதாவது போச்சுன்னு வையே, செத்துருவ நீ. ஒழுங்காக கிளம்பிடு, உன் அம்மா எடுத்துகிட்டு வந்து தருவா, அதை போட்டுக்கிட்டு ஒழுங்காக அவன் முன்னாடி வந்து நில்லு அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. உங்களால் முடியல, சுத்தமாக முடியல. ஜங்குக்கை தவிர வேறு யாரையும் நினச்சி பார்க்க கூட உங்களால் முடியல. அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் வருது மறுபடியும். அவங்க அப்பா வெளில போயிட்டாரு. அவர் வெளில போயிட்டாரான்னு எட்டி பார்க்குறீங்க, போயிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்டன்ஸ்லாம் மூடிட்டு ஃபோனை மறுபடியும் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, ஏய் வயனு, எத்தனை தடவை தாண்டி ஃபோன் அடிப்பேன்? எதுக்குடி ஃபோன் எடுக்க மாட்டேற? 3 நாள் அடி, 3 நாள் ஸ்கூலுக்கு வர முன்னாடி பண்ணிகிட்ருக்கா, என்ன ஆச்சு? ஏய் வாய்ஸ் என்னாடி இப்படி இருக்கு, ஏதாவது ஆச்சா? ஜங்குக், ஏய் என்னாடி இப்படி பேசுகிற? ஜங்குக், இனிமேல் நம்ம மீட் பண்ண வேணாம், ஓகேவா? ஏய் ஒயனே, என்ன ப்ராங்க் பண்ணுக்கிறியா என்ன? தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்காக ரிவர்கிட்ட வந்து சேரு, தெரியுதா? ரிவர்கிட்ட தான் ஜங்குக்கா வந்து சேருவேன், கவலைப்படாத. இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன் ஜங்குக்கா, இனிமேல் பேச வேண்டாம். எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், அவரை பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏய் என்ன, நான் மக்குன்னு நினைப்பேன் உனக்கு? இப்போ நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பணும்னு நினைக்கிறேன். சரிடி, நம்பிட்டேன். ஒழுங்காக மூடிட்டு ரிவர்கிட்ட வந்து சேரு, தெரியுதா? இல்லை ஜங்குக்கா, எனக்கு வேறு வழி தெரில. நீ எப்படி சொல்கிறதுன்னு தெரில.
இனிமேல் பேச வேண்டாம் ஓகேவா? ஏய், என்ன உன் அப்பா எதாவது பண்ணானா என்ன? ஆமாம் பண்ணார். எனக்கு இனிமேட்டு என் கூட பேசாத. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சொன்னது சொல்லாதடி. என்னாச்சு? நேரில் வரவா என்ன? இல்லை ஜங்குக்கா வேண்டாம் வராத. ஏய் என்னாச்சுடி? சொன்னாதாண்டி தெரியும். இல்லை ஒன்றும் ஆகலை ஜங்குக்கா. ஏய் இதெல்லாம் நம்பணுமா? நம்பணும்னு நினைக்கிறியா என்ன நீ? ஜங்குக்கா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு? இல்லடி புரியல, அதனால தான் கேட்குறேன். எனக்கு டயர்டாயிட்டேன் ஜங்குக்கா, எல்லார்கிட்டேருந்து டயர்டாயிட்டேன். எனக்கு இனிமேட்டு கால் பண்ணாத. என் சேஃப்டிக்கா வச்சு நீ கால் பண்ணாத தயவு செஞ்சு சொல்கிறேன். என் சேஃப்டி முக்கியம் தானே உனக்கு? ஏய் நீ என் உயிரடி. நீ முக்கியம் இல்லாமல் எனக்கு யாரடி முக்கியம்? அப்போ எனக்கு இனிமேட்டு கால் பண்ணாத ஜங்குக்கா, என்னை பார்க்க வராத. ஏய் ஒய்யனு இப்படிலாம் சொல்லாத ஒய்யனு. என்னால் இந்த வார்த்தையெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது ஜங்குக்கா. அதான் ஜங்குக்கா உண்மை. நீ இனிமேட்டு என்னை பார்க்க வராத, பேச வராத, ஃபோன் பண்ணாத. நான் பிளாக் பண்ண போகிறேன் உன்னை. ஓ பண்ணுருவ? பிளாக் பண்ணுருவியாடி நீ? என்ன நான் வேணா ஒரு தடவை வருவாடி, ஜன்னலை குதிச்சு வரவா பார்க்க ஒரு தடவை? வராதன்ற ஜங்குக்கா, நீ வராத. எனக்கு அவ்வளோதான். நீ வந்தனா என்னை இங்கே கொன்றுவாங்க. பரவாயில்லையா உனக்கு? ஏய் அப்படிலாம் சொல்லாதடி. நீ இல்லைனா நான் இல்லை, புரியுதா? ஜங்குக்கா நீ வராத ஜங்குக்கா, இனிமேட்டு பேச வேண்டாம். ஏய் என்னாடி ஓவராக பண்ணிகிட்ருக்கா? எனக்கு டென்ஷன் ஆகுது வயனு. முன்னைய விட இப்போ ரொம்ப டென்ஷன் ஏற்றுற. சத்தியமாக கோபம் வருது. ஏதாவது சொல்கிற போகிறேன். எனக்கு கவலை இல்லை ஜங்குக்கா, நீ இனிமேட்டு கால் பண்ணாத. ஏய் இவ்வளோ நடக்குது, அதை விட்டுட்டு இப்போ என்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டு போ ஜங்குக்கான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரண்டி ஆகும் உனக்கு? அவ்வளோ ஈகோவாடி உனக்கு? ஒய்யனும் உன்கிட்ட தான் பேசுகிறேன் ஜங்குக்கா. என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் முடியாது. உன்கிட்ட என்ன சொன்னால் நீ போவன்னு தெரில. இனிமேட்டு என்னை பார்க்க வராத, கால் பண்ணாத, பேச வராத ஓகேவா? ஒய்யனு சத்தியமாக போயிடுவேண்டி. கிளம்பு. ஒய்யனே இப்படிலாம் சொல்லாத. என்னை பார்க்க வராத ஜங்குக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்குது, ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா உங்கள் தம்பி இப்போ முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜங்குக்கிட்ட பேச தான் கால் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்கள் தம்பி எப்படியோ வந்துட்டுருப்பான் உள்ள. அவனுக்காக தான் இப்போ நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க. உங்களால் மாற்றவும் முடியல. ஜங்குக்கு அங்கே அவ்வளோ வாய்ஸ் கிராக் ஆகுது அவருக்கு. அதை பார்த்துட்டு உங்களால் கம்முன்னு இருக்க முடியல. ஆனால் உங்கள் தம்பி இப்படி நின்றுட்டு ஸ்மிர்க் பண்ணிகிட்ருக்கான். ஏதாவது ஒரு ராங் மூவாக இருந்தால் கூட போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவான். ஸோ நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணுறீங்க இந்த ஆக்டையே. ஜங்குக்கா நீ வச்சிரு. நான் இனிமேட்டு உன்னை பார்க்க வரல, அந்த ரிவருக்கும் வரமாட்டேன். ஏய் போயிடுவேண்டி, உண்மையாக போயிடுவேண்டி. இனிமேட்டு உன்னை பார்க்க வரமாட்டேன்டி. பார்க்குறியா? வரமாட்டேன். செத்துருவடி நீ நான் வரலனா. ஆமாம் ஜங்குக்கா சத்தியமாக செத்துருவேன். பரவாயில்ல நீ வர வேண்டாம், நீ வராத ஜங்குக்கா. நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், உன் லைஃப்பை நீ பார்த்துட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் வச்சிடுறீங்க. அவ்வளோ மறுபடியும் ஃபோன் வருது, நிறைய கால் வருது, எடுக்கவே இல்லை. உங்கள் தம்பி அப்படின்னு நின்றுக்கிட்டு என்ன அனாதை பையன் அழுகுறானா? டேய் அவன் அனாதைன்னு சொன்னேன்னு வையான். ஏய் ஆமாண்டி சொல்லுவேண்டி, அவன் அனாதை தான். யார் இருக்கா அவனுக்கு? என்ன நீ எல்லாரும் இருந்தால் அனாதை, அவன் யாரும் இல்லாத அனாதை. ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா உருப்பிட்டுறோம் நல்லா அப்படின்ட்டு அவன் வெளில போகிறான். உங்களால் மறுவார்த்தையும் பேச முடியாது, ஏன்னா அவ்வளோ செல்லம், அப்பா செல்லம் அவன். ஸோ ஏதாவது பண்ணால் கூட போய் சொல்லி விட்ருவான். 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் அப்படியே உட்காந்து செம்மையாக அழுவுறீங்க. ஸோ ஓகேடா, இந்த பாட்டு இங்கேயே முடிச்சுக்கிறேன். 1 ஷாட்டாக வரும்னு நினச்சேன், ஆனால் அதிகமாக போகுது டைமிங். ஸோ பார்ட் 2 வரும். பார்ட் 2 சேடாக முடிக்கலாமா ஹாப்பியாக முடிக்கலாமான்னு சொல்லுங்கள், கன்ஃபார்மாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.